இன்னைக்கு நம்ம ஷோல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. எஸ், அந்த 7 நாட்கள் படத்தினுடைய டைரக்டர் சுந்தர், மியூசிக் டைரக்டர் சச்சின் சுந்தர், ஹீரோ அஜித் தேஜ் அண்ட் ஹீரோயின் ஸ்ரீ ஸ்வேதா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். என்னங்க கிளாஸ்க்குள்ள திடீர்னு பிரின்சிபல் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் சைலண்டாக சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க. ஸோ டைரக்டர் சார், நீங்கள் இப்போ ஹாப்பியா? நீங்கள் நினச்ச விஷன் வந்து வந்துருச்சா? ரொம்ப எதிர்பார்ப்பு, ஹாப்பி. அதாவது வந்து உங்கள் யாருக்குமே தெரியாது, எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே ஆடியோ செக் பண்ணுறப்போ கூட அவர் அந்த 7 நாட்கள்னு சொல்லி தான் செக் பண்ணார். அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து அந்த பிராண்டிங் அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காரு சார். இப்போ தூக்கத்தில் எழுப்பி கூப்பிட்டா கூட இல்லை ஃபோன் பண்ணால் கூட ஹலோ சொல்ல மாட்டீங்களா சார்? ஆமாம், அந்த 7 நாட்கள் தானா? அந்த 7 நாட்கள் தான் சொல்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ மியூசிக் டைரக்டர் சச்சின், ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃபுல் லெங்க் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுவும் டேடியோடைய விஷன் அதை வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுன்றப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அந்த ஒர்க்கிங் வித் கண்டிப்பாக ஜாலியாக இருந்தது. எல்லாருமே ஃப்ரீடமோடு நல்லா சூப்பராக பண்ணோம். ஸோ மறக்காம எல்லாம் தேட்டரில் வந்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பருங்க. எல்லாம் வந்து பிளான்டாக வந்திருக்காங்க. ஆரம்பித்த இன் சொன்னால் அவுட் வரைக்கும் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. ஹைங்க. ஹை. நைஸ் நைஸ் காஸ்டியூம்ங்க. ஆமாங்க, உங்களுக்கு தாங்க சொன்னேன் நைஸ் காஸ்டியூம்னு. அடுத்து அங்கே நான் போகிறப்ப சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து டீசர்லாம் பார்த்தோம். பயங்கரமாக வேற ஒரு அவதாரத்தில் இருந்தீங்க. டக்குன்னு இப்படி ஒரு கேஸ்டலில் பார்க்குறது இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த 7 நாட்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நியூ டீம், எல்லாருமே நியூ, ஹீரோ நியூ, ஹீரோயின் நியூ, டைரக்டர் நியூ, மியூசிக் டைரக்டர் நியூ, டிஓபி நியூ, எல்லாருமே நியூ. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ஹேட் வெரி குட் ஃப்ரீடம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். சூப்பருங்க. ஹை. ஹை. ஸோ ப்ரோ சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் அந்த 7 நாட்கள். I learned so many things from this project. I'm so glad to be part of this project. They're almost like my family members. It's been a long journey. I think 1 year, right? 1 year. Yeah, more than 1 year. I have been with these people. So they're almost like a family. And we had that great freedom that we can work as per our taste and as per our thoughts. We had that freedom, and it's a good thing about this project and production. Yeah, even I don't know this. I'm new to this place and language. Even though Sachin took care of me. Yeah, with Sachin I roamed Chennai, so and I had great food. I like Chennai food, street food and all. So சூப்பர். அந்த 7 நாட்கள் ஆரம்பிச்சு சென்னையை எப்படி என்ஜாய் பண்ணன்றதுல வந்து முடிச்சிட்டாரு. கடைசியாக நீங்கள் பேசுகிற மாதிரி நான் இங்கிலீஷ் எஸ்ஏ காம்படிஷனில் பேசினது. சார், நீங்களே வந்து ஒரு சாயலில் இந்த காலத்து ராமராஜன் மாதிரி இருக்கீங்க சார். ஒரு பயங்கர ஒரு ஹீரோ ஃபேஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ரோல் ஏன் பண்ணலன்னு சொல்லி என்னோட உள் மனசு வந்து ராமராஜன் சார்னு சொன்னாவே வந்து அவர் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான். ஆமாம், இருக்கட்டுமே, பாசிட்டிவாக இருந்தால் ஓகே. இந்த படத்தில் ஏதாவது ஒரு ரோல் எங்கேயாவது ஒரு சின்ன ரோல் பண்ணி இருக்கா? அது சொல்ல மாட்டீங்களே. இருக்கா? ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரோல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டைரக்டர் ஆக்டராக இருக்காரு, ஸோ கோ ஆக்டரா. ஹீஸ் a good actor ஆல்ரெடி. சொல்லும் போதே வந்துட்டு அவர் நடிச்சு காட்டுவார். ஸோ எல்லாமே ஆல்ரெடி இஸ் an actor. அதனால சூப்பரா பண்ணுவார்ல. எனக்கு இல்லைன்னு பக்கத்துல ஸ்கூல்ல எல்லாம் மாத்தி விடுவோம்ல, நான் இல்ல மிஸ் ஒரு நிமிஷம் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாத்தி விட்டுவோம். அவரு இவங்க நல்லா பண்றாங்க. ஆமா, அவர் அந்த பொம்மையை வச்சுட்டு இந்த இன்டர்வியூ முடிச்சு கிளம்பிடணும் அப்படின்னு இருக்கப்பட்டாங்க. யா இஸ் குட் அப்படின்றாரு. ஓகே, ஸோ இதான் நாங்கள் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நீங்கள் ஒரு 7 மணி நேரம் கதை நரேட் பண்ணி அப்படி ஆயிருந்திருக்கு. பட் இந்த டைலாக்லாம் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி சொல்லி தருது, அது வந்து உங்களுக்கு பயங்கர ஈஸி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒர்க் ஷாப் ஒரு 3 month ஃபுல்லாகவே ஒர்க் ஷாப்பு. ஓகே. நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி எந்த இதனாலும் வந்து நம்ம ஒர்க் ஷாப் பண்ணணுங்கிறத பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ப்ரீ ஒர்க்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்டில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு டைமென்ஷனில் வந்து ஹீரோயினை வந்து நான் காமிக்கணும் ஒரு சூழ்நிலை. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து டெய்லியுமே நம்ம அதை பண்ணோம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாகவே பண்ணாங்க. அதுவும் ஸ்பாட்டில் 2 பேருமே எக்ஸலண்ட். 2 பேருமே அந்த வேற ஒரு டைமென்ஷனாக இருக்கும். நீங்கள் மியூசிக்காக அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த கம்போசிங் பண்ணது எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்? மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது படத்தில். படம் வந்து அவர் சொன்ன மாதிரி ரொமான்ஸ் ஜானர் அண்ட் த்ரில்லிங் வந்து ஒரு எலிமெண்ட்டாக ஆட் ஆகிருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு எல்லாமே ஒரு ஜிஸ்ட் மாதிரி எல்லாம் வந்துட்டு போவோம்.
ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனில் போவோம், செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி அதோட நேர் ஆப்போசிட் ஆன எமோஷனில் போவோம். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது அந்த ரீல்ஸ் பார்ப்போம் இல்லையா, பார்த்து ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, 2 டேக்ஸ் மேலே தாண்டினதில்ல 2 பேருமே. சூப்பருங்க. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு த டீ செக்ஷனுங்க. டீ பார்ட்டிக்கு வந்து போக போகிறோம். எங்ககிட்ட நிறையா டைப்ஸ் ஆஃப் டீஸ் இருக்குது. ஓகே, வெளில கூட நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு டீ. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்பேன், நீங்கள் ஒரு டீ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். ஒருவேளை சொல்லாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஜூஸ் இருக்குது. பட் அது ஹெல்த்தி ஜூஸ் தான், பட் டேஸ்ட்டாக வந்து இருக்காது, சுகரியாக இருக்காது. பட் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களோட டேஸ்ட் அது எதவா வேணாலும் இருக்குங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் ஆனால் அது ஹெல்த்தி ஜூஸ் தான். அவருக்கு சப்டைட்டிலோட சொல்லிடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சப்டைட்டில் சொல்லுறேன். ஓகே, இதுக்கு வந்து 2 பேர் தான். அது வந்து மொத்தம் 6 டீ இருக்கு. அதான் 7 டீ எதிர்பார்த்தேன். ஓகே, ஒரு டீ நான் சார், ஓகேவா, சிங்கிள் டீ நான். ஓகே, அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ வந்து நீங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க தான் அதுக்கு 7 மணி நேரம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, என்னால டக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் ஸ்வேதா, நீங்க வந்து ஒரு டீ சூஸ் பண்ணுங்க. பிளாக் டீ. பிளாக் டீ. யா, பிளாக். பிளாக் டீல உள்ள இருக்கிறது ஏதாவது கெஸ் இருக்கா? என்ன சும்மா ஏதாவது? சுத்தமா தெரியல, ஐடியாவே இல்லை. ஓ, வெங்காயம். வெங்காயம் வந்ததுனால ரொம்ப எமோஷ்னலாக ஆன மொமெண்ட் இன்னும் அந்த 7 நாட்கள். கண்ணிலலாம் தண்ணி வச்சுட்டப்பா அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு நாள் இருக்கும்ல, ஸோ அது ஸ்டோரி நரேஷன் அப்போவே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப அவர் கதை சொல்லும் போதே அந்த ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்லயே செம்ம எமோஷன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டே கிடையாது, ஏன்னா நீங்க அப்படி இருக்கும் ஸ்டோரி. ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப எமோஷனல்னா அவர் கதை சொல்லும் போது பயங்கர எமோஷன் டு தி பீக்கு. அப்படியே வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் தண்ணி வெளில வர மாதிரி வருதுல. பிளஸ் மூவிலயுமே எனக்கு பர்டிகுலர் எமோஷனல் மூமெண்ட்னு கிடையாது, எனக்கு த்ரூ அவுட் இருக்கு. ஓகே, ஸ்வேதா ஒருவேளை ஒரிஜினல் எமோஷன் தான். சூப்பர். ஒருவேளை ஸ்வேதா நாளைக்கு ஒரு 10 படங்கள் இந்த ஒரு 5 வருஷத்துல நடிச்சாலும் நிலா கேரக்டர் வந்து பயங்கர டெஃபினட்டா அடுத்த டீக்கு மாறிடும். இப்போ சாய்ஸ் டு தி மியூசிக் டைரக்டர் சச்சின். ஒன்ஸ் அகைன் என்ன டீல இருக்குன்னு சொல்லுங்க. பிளாக் டீ சூஸ் பண்ணிட்டாங்க. மாச்சா டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு, செஞ்சா டீ, மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, 5 டீ. மின்ட் டீ. ஓகே, எனக்கும் சேர்த்து அவங்க செலக்ட் பண்றாங்க. அதாங்க டக்குனு அவங்களுக்கு வெங்காயம் வந்துருச்சுல, எனக்கு ஏதாவது பாவக்காய் வரும்னு நினைச்சேன், தக்காளி வரும்னு நினைச்சேன். டக்குனு 2 பேரும் அவுட் ஆஃப் த கேரக்டர் மாறுறாங்க. ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அப்புறமா கேட்டு ஓகே, மின்ட் டீல வந்து காசு. வெரி குட், நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சது. இதை எடுத்து நான் இங்க வச்சுக்கிறேன். ப்ராப்பர்ட்டியை காட்டிட்டேன் நானு, அமௌண்ட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சச்சின் சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் கரெக்டா பதில் சொல்லிட்டுனா எனக்கு அது கொடுப்பீங்க கரெக்டா? இது சொல்லவே இல்லையே நானு. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஷோல. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை உள்ள வச்சீங்க, பணத்தை இங்க வச்சீங்க. இல்ல சார், பணம் வந்து அதுல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். இது கப்பலலாம் பத்திரமா வைக்கணும் சார். ஒண்ணு கூட்டிட்டீங்க. அந்த 7 நாட்கள்ல எவ்வளவு சேலரியோ, எவ்வளவு crore சேலரி, எவ்வளவு சூப்பர் क्वेश्चन. crore பணம் வந்துருச்சுன்றதுக்காக டைரக்டர் அப்பான்றதுனால இன்னும் டிமாண்ட் பண்ணிருக்கலாம், உரிமையா கேட்டு வாங்கிருக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா 2 சைபர் போடுங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, என்ன தேவைப்பட்டதோ படத்துக்கு மியூசிக் என்ன தேவைப்பட்டதோ அந்த ஃப்ரீடம் ப்ரொடியூசர் எனக்கு பியூட்டிஃபுல்லாவே கொடுத்திருந்தாரு. என்னோட ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் ஆர்ட்டை என்னால் காட்ட முடிஞ்சது. அதுவே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான். அது பட்ஜெட்டு எவ்வளோ கொடுத்தாங்க, சம்பளம் அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்தில் மியூசிக்கு என்ன பட்ஜெட் தேவையோ அதுதான் நான் கோட் பண்ணியிருந்தேன். அதுதான் ப்ரொடியூசருமே பார்த்துட்டு விருப்பப்பட்டு ஓகே, சில இடங்கள்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணாம், இப்படியே போகலான்னு நான் சொன்னேன். பட் சார் வந்து இல்லை குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக வேணாம், நீங்கள் நல்லாவே பண்ணுங்கள், யூ கேன் டேக் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், நல்ல சிங்கர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஃப்ரீடம் தான். ஏன்னா ஒருத்தவங்க சான்ஸ் கொடுக்கறத தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் ஃபுல்லஸ்ட்டாக வெளில வரும் அப்படின்றத பார்த்து ப்ரொடியூசர் சார் வந்து நம்பி நம்மளை கொடுக்கும்போது ரியலி ஹாப்பி. உங்கள் ஃபேவரட் சாங் ஏதாவது படத்தில் இருக்கிறத கேட்டிங்கன்னா அவர் பாடுவார்? எல்லாமே ஃபேவரட் தாங்க. நீங்க அவர் என்ன பண்ணாலும் ஃபைன். ரதியே ரதியே அவர் டைரக்டா என்கிட்ட பாடு அப்படினே கேட்டிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன ஃபேவரட் சொல்லி எத பாடு அப்படி. ஆமாங்க, நான் அப்படி சொல்லுவேன். அப்புறம் நீங்க டீ சூஸ் பண்ண மாதிரி அந்த பாட்டு பாடுமாங்க அவங்க. அதுக்காக சாய்ஸ் அவங்கள்ட்ட. ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கிற
சாங் ரதியே ரதியே. பாருங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க, இல்லன்னு பாறப்ப இன்டர் பண்ணிருப்பாங்க. நல்ல வேளை 3 சாங்கோட நிப்பாட்டின, இல்லனா எல்லா பாட்டையும் ஒவ்வொரு லைன் கேட்டிருப்பாங்க போல. ரதியே 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 என் கண்களை கட்டி கடத்தாத அடியே 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 நீ காதல கொட்டி அரைச்ச நதியே 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 என் நினப்புல இனிப்ப நிரப்பாத சகியே 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 நீ சல்லட போட்டு சலிச்ச. ஏய் சூப்பருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எல்லாருக்கிட்டையும் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி விருப்பப்படுறோம். சார் நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் முதல் படம் இதுதானே சார்? ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அந்த முதல் சம்பளம் பார்க்குறப்ப ஆஸ் எ டைரக்டராக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அது எவ்வளோ சார்? அந்த முதல் சம்பளம் வாங்கின அந்த டைம், அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த 7 நாட்களுக்காக. இல்லை இந்த படமே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான். ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க என்னங்க. இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்கு வந்து ஈடே ஆகாது அது. ஸோ நம்மள வந்து ப்ராஜெக்ட் வந்து சிறப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் பண்ணணும். ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆகணும். மெயினாக ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆகணும். அவர் சக்ஸஸ் ஆகிட்டா டீம் எல்லோரும் சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஸோ என்னுடைய ஒரே கோல் அது மட்டும்தான். ஸோ அதில் தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்தது ஒழிய ஐ நெவர் பாதர்ட் அபவுட் த சேலரி. ஓகே, பட் இன்டு சினிமா நம்ம நிறைய ட்ரீமோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். கடமை செய்வோம், பலன் ஆட்டோமேட்டிக்காக, அவ்வளோதான். ஸோ அப்படி ஞாபகம் வேறு ஏதாவது முன்னாடி நம்ம சினிமாவில் வாங்கின முதல் சம்பளம் ஏதாவது? வெரி குட். என்னுடைய குருநாதர்கிட்ட நான் வாங்கின ஒரு 1500 ரூபா சேலரி. சூப்பருங்க. சொக்கத்தங்கம் இதில் நான் வாங்கினேன். அது மறக்க முடியாத ஒரு இது. அதில் போய் ஒரு சின்ன ஒரு வெள்ளி தட்டு வாங்கிட்டு இந்த டேட்டில் என்னுடைய குருநாதர் கொடுத்தாரு, இவ்வளோ அமௌண்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த இயர்லாம் வந்து அதில் பொறிச்சிட்டேன். அந்த இதில் ஒரு டி நகரில் போய்ட்டு ஒரு வெள்ளி தட்டு வாங்கிட்டு எல்லாமே பொறிச்சிட்டு அதை பூஜை ரூமில் வச்சிருந்து அதில் முருகர் சிலை ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ் சார்கிட்ட ஜாயின் பண்ண அந்த டேட்லேருந்து தினமும் அதை கும்பிட்டுட்டு தான் நான் வெளியில் வருவேன். ஸோ அதனுடைய கிஃப்ட் தான் எனக்கு அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் அந்த நாட்களில். சாருடைய டைட்டில், அது என்னுடைய குருநாதருடைய டைட்டில், அவர் நடிச்சது. அந்த அந்த நேர்மை, அந்த உள்ள இருக்கிற அந்த அந்த குரு பக்தி தான் அப்படி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் குருநாதர் நடிக்க வச்சிருக்கீங்களா படத்தில்? ஆமாம், அவன் சார் நடிச்சார். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் ஆக்ஷன் சொல்லி அவரை வந்து நடிக்க வச்ச அந்த தருணம் அது நினைவா கனவானே சொல்ல முடியாது. ஓகே, அது அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து மோர் தென் 5 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். வழக்கமாக எல்லாருமே அவர்கிட்ட சேர்றதுக்கு ரொம்ப தவமாக இருப்பாங்க. நான் இந்தியாவின் திரைக்கதை தந்தை அவர். ஆமாம். ஸோ அவர்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அந்த நாட்கள் அவர் அது வந்து நீங்கள் அந்த டைட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு பெருந்தன்மையாக கொடுத்தது, அவர் நடிச்சது. அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட் அது வந்து ஓகே அப்படின்னு அதை பார்க்கும்போது, அந்த மானிட்டரை பார்க்கும்போது கேட்கும்போதெல்லாம் நமக்கும் அது நடந்துருச்சா, இதற்காக தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா சுந்தரா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது அந்த இதயத்துக்கு மட்டும் தான் தெரியும். அது கண்ணிலே தெரியுது பாருங்க சொல்லும் போதே. ஸோ குருநாதர் ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிச்சு போறப்போ உங்ககிட்ட பாக்கியராஜ் சார் என்ன சொன்னார்? என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் மாதிரி ஒரு வேர்டு ஏதாவது சொல்லியிருப்பார். அந்த வேர்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவர் சார் வந்து கேரவனில் ஏறும்போது லவ் ஸ்டோரியில் வந்து நீ நினச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் நீ பண்ணி வச்சிருக்கிற. நான் அவருக்கு சாருக்கு வந்து வீட்டில் ஒரு 2 hours அந்த சப்ஜெக்டை நான் ரீட் பண்ணேன். முடிச்சுட்டு ஃபைனலாக போகும்போது அவர் சொன்னார், அது அந்த அவுட்டு கரெக்டாக வரணும், அது அவுட்டு வந்ததாக தான் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோனாரு. எல்லாம் உங்கள் பிளெஸிங்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக. அஜித்தேஷ், இப்போ உங்களுக்கான ரவுண்ட் வந்துருச்சு. நீங்கள் எந்த டீ சூஸ் பண்ண போகிறீங்க? லெமன் டீ இல்லைன்னா இல்ல ஏங்க ஆர்டர் பண்ண லெமன் டீ ஏதாவது இருந்தா கொடுங்க. டீ, ஜிஞ்சர் டீ, அது என்னதுங்க, மாச்சா டீ, செஞ்ச டீ, மசாலா டீ கொடுங்க. மசாலா டீ. அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, சூடா லெமன் டீ கிடைக்குமா? ஒரு சூடா லெமன் டீ அப்படின்றாரு. மசாலா டீ. ஓகே, மசாலா டீல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா கெஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. நீங்க எவ்வளவு சோங்க பண்ணிருக்கீங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இங்க வந்து உட்காந்துட்டு இவரே ஆல்ரெடி வந்து அந்த கொஸ்டின் நீங்க கேட்கவே இல்லை, இருந்தாலும் நான் அந்த ஆன்சர் சொல்லிடுறேன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு. நானும் இடையில யோசிச்சேன், நீங்க சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேங்க அப்படின்னு. எனக்கு கேட்டீங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக, ஸ்வேதாக்காக இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, கெஸ் பண்றீங்க? இது
பொட்டேட்டோ ஆர் சம் பொட்டேட்டோ. ஏங்க இது இன்னும் மளிகை கடையா? கேளுங்க எதனால ஆமா, ஃபர்ஸ்ட் வெங்காயம் எடுத்தீங்க, அதுக்கு சில்லறை எடுத்தீங்க. வெங்காயம் எடுத்து சில்லறை எடுத்தீங்க, அடுத்து நீங்க இது கேளுங்க ஏன் பொட்டேட்டோன்னு சொன்னாரு. ஒய் ஒய் பொட்டேட்டோ? the onion beside the cup means onion na. அடுத்து பொட்டேட்டோ தான் இருக்கும். பொட்டேட்டோ. சோ அடுத்து எடுத்து தக்காளி தான் இருக்கும். சோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? சோ சாக்லேட் வந்தது இல்லையா? Eraser. எரேசர். இந்த ஒரு மொமெண்ட் நீங்க இதுல இருந்து எரேஸ் பண்ணணும் from the world of அந்த 7 நாட்கள். இந்த டே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு இடம் மட்டும் நான் எரேஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு. டே wrap up day. ஏய் wrap up ஆன day நான் erase பண்ணனும் போறேன். Nice. wrap up ஆன day erase பண்ணனும் போறேன். அப்படி எந்த நாளுமே இல்லையே நான் யோசிச்சிட்டு இருந்தேன். சூப்பர் குட் ஒன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? படம் தியேட்டருக்கு வரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உள்ள எடுத்து வச்சு அவர்ட்ட கொடுத்துருங்க gift. நல்ல பதிலுக்கு. இந்த பார்த்து அந்த கில்லி படத்துல சொல்ற மாதிரி பார்த்து செலவு பண்ணுப்பா. எனக்கா? ஆமா நினைக்கே. ஆக்சுவலா நான் வந்து அவருக்காக ஹெல்ப் பண்ணி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். நான் என்ன சொல்லுவார்னு நினைச்சேன்னா, படம் நடிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே வேணான்னு சொல்லி போக பார்த்தேன்ல, அந்த மொமெண்ட்டை எரேஸ் பண்ணுவாரு. பட் அதை தாண்டி அவரு there are two erasers na, so I'll erase அதுக்கு அதை எடுத்து அப்படியே எப்படி புரிஞ்சிச்சு பாருங்க. ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல 5th டே அடிப்பாங்கல்ல, அந்த வொர்க் ஷாப் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் சூப்பர் நைஸ் ஆன்சர்ஸ். குட் ஆன்சர். சூப்பர். சோ டைரக்டர் சார், மேபி இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்ச ஏதாவது ஒரு சீன் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்க மாட்டீங்க, பட் ஏதாவது கட் பண்ண சீன், ஏதாவது எரேஸ் ஆன சீன் ஏதாவது இருக்கா? இப்ப சொன்னா நீங்க கேப்பீங்கன்றதுக்காக சொல்ல மாட்டறாரு. இல்ல நான் அதை சஸ்பென்ஸை உடைச்சிட கூடாது இல்லையா? ஆமா. சோ அதனால ஆனா அப்படியுமே பார்த்தா சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரி எந்த சீன்லயுமே வந்து அவங்களோட போர்ஷன்ஸ் எலிமினேட்ல ஆகல. பெருசா எதுவுமே ட்ரிம் ஆகல. ப்ரீ பிளான்டா இருந்ததுனால என்ன வேணுமோ ஷூட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா ரீல்ஸ் பார்க்கும்போதுமே எனக்குமே இந்த 6 ரீல்ஸ் தான் படத்துல மொத்தமாவே இருக்கு. யூசுவலி தே டேக் 7 to 8 or 10 ரீல்ஸ்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். பட் இதுல 6 ரீல்ஸ் தான் என்ன தேவையோ அது மட்டும் தான் இருந்தது. ஸோ பெருசா அதுமே ட்ரிம் ஆகல. சூப்பருங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த 7 நாட்கள், ஸ்வேதா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய லைஃப்ல நீங்க இதை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம். ஐ வாண்ட் எரேஸ் திஸ், மேபி டே, மொமெண்ட் ஆர் பர்சன், ஏதாவது இருக்கலாம், மெமரி எது வேணாலும் இருக்கலாம். இருக்கு, பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு எரேஸ் பண்ண வேண்டாமே. அவங்கனால நிறைய நம்ம கத்துட்டு இருந்திருப்போம், அதில் மூலியமா நம்ம நிறைய லெசன்ஸ் கிடைச்சிருக்கோம். அதனால இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை. அதை ஹைலைட் பண்ணிக்கலாம்ன்றீங்களா? ஐயோ சிச்சி நோ, ஹைலைட்லாம் பண்ண வேணாம், பட் இருந்துட்டு போட்டுமே. அது பாட்டுக்கு எதையும் எரேஸ் பண்ண வேணாம். ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப். ஆமா, நிறைய கத்துக்கிட்டோம். ஸோ வேணாம், இட்ஸ் ஓகே. அது கொடுங்க. You didn't answer na. Oh shit. ஆன்சர் பண்ணல, அது கொடுங்க. Rule is rule for all. ஏங்க அது 5000 இன்கிரிமென்ட். அவர் இன்னொரு இங்க பாருங்க, அது 5000 இன்கிரிமென்ட். அது வந்து டீக்கான ஆன்சர் தான். என்னங்க இத பார்த்து எங்க வாமிட் பண்றீங்க? ஐயோ கடவுளே, எங்க டீக்காக வச்சிருந்த ஜூஸ் தூக்கி எனக்கு இப்ப தரீங்க. உள்ள ஏதோ இருக்கு. எதுவும் இல்ல. நோ குடி. எனக்கு லெமன் டீ போதும். அவர்தான் உங்க பார்ட்னர். நீங்க 2 மணி நேரம் கதை கேட்டிருக்கீங்க, 7 மணி நேரம் கதை. எனக்கு சப்போர்ட்னு சொல்லி நிறைய சொன்னாருல, அவர் குடிக்கணும். தாராளமா குடிக்கலாம், பிரச்சனையே இல்ல. நீங்களும் குடிக்கணும். ஸ்வேதா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா? இல்ல. ரொம்ப பாவம். ஓ, நான் என்ன பண்ணாலும் அவங்களும் பண்ணணும்னு சொல்றதுக்கா? ஆமா, திடீர்னு நீங்க எங்கயாவது இடிச்சிட்டீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் நீங்களே குடிச்சிருங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சேஸ் பண்ணி குடிக்கலாம், அட் a டைம் குடிக்கணும். குடிங்க. சுதர்ஸ்டாங்க. இப்ப உண்மையா குடி. மறுபடியும் சேஸ் போட்டு மறுபடியும் யோசிப்பாங்க. ஃபேஸ் தான் பாப்பாரு. குடிக்கவே இல்ல நீங்க. நீங்க அதை வெயிட் பண்ணி பாக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அது ஒரு கசாயம் மாதிரி நினைச்சு குடிச்சிருங்க. ஐயோ, ஆனா அது கசாயம் தான். சேஸ் பண்ணனும் இன்னொரு தடவை. நீங்க இன்னும் குடிக்கலையா? நான் குடிச்சிட்டேன், எனக்குலாம் பழகிருச்சு. நான் 4-5 தடவை குடிச்சிருக்கேன். அப்படியா? இப்ப கன்ஃபார்மா குடிக்கிறோம். என்னாச்சு? லிப்ஸ்டிக் போச்சே. பாத்தி நல்ல வேளை நான் ஃபுல்லா குடிக்கல, போதும். அடுத்த ப்ராப்பர்ட்டி போயிடலாமா? டைரக்டர் சார், நீங்க மட்டும் தான் பாக்கி. எந்த டீ சூஸ் பண்ண போறீங்க? எப்படி டீயா குடிக்க போறது இல்ல, அங்கிருந்து உள்ள ஒரு மெட்டீரியல் தான் வெளியில வரப்போகுது. கம்பெனி சீக்ரெட் வெளில சொல்லக்கூடாது. ஓகேவா? எந்த டீ? மாச்சா டீ. மாச்சா டீ. ஓகே. அப்படின்னு ஒரு டீ இருக்கான்னு தானே கேட்டீங்க? எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இஞ்சி டீ. கரெக்ட்.
அது ஒன்று தான், ஒரே டி. உங்களுக்கு வந்திருக்கிறது 1 இல்லை 2 இல்லை 3 ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஹீரோ ஹீரோயின் சச்சின் சுந்தர். இவங்கள உள்ள வச்சிருப்பானா நானு எடுத்து இங்க பாருங்கன்னு பொம்மை ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாரு. ஆமாங்க 3 ப்ராப்பர்ட்டி. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப எமோஷனலா தங்கமான பசங்க அப்படின்னு. 3 ப்ராப்பர்ட்டி. அவங்க 2 பேரும் செட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்கியூஸ் மீ சச்சின். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ முடிச்சு சச்சினுக்கு பயங்கரமா அடிதடிகள் நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் ஸ்வேதா. ஓகே சார், ஏதாவது கெஸ் பண்ண முடியலையா சார்? இல்ல இல்ல, உங்களுக்கு வந்திருக்கிறது அல்வா. அல்வா சார். அல்வா சார், நீங்க இந்த படத்துல யாரையாவது கன்வின்ஸ் பண்ண நீங்க கொடுத்த அல்வா, அதே சமயம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி மற்றவங்க யாராவது கொடுத்த அல்வா, மறக்க முடியாத அல்வா அந்த 7 நாட்கள்ல? இல்லை நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, எனக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை. இப்படி சொல்றீங்க? இல்லை அது மாதிரி அல்வா கொடுக்குற நீங்க மாதிரி இப்படி சொல்லி எனக்கு அல்வா கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆகல. அவ்வளவுதாங்க. அதாவது அந்த கசப்பை வந்து லைட்டா நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நல்ல கசப்பு சார், அது ஸ்வீட்டான ஒரு கசப்பு. இது நைஸ். ஸ்வீட்டான ஒரு கசப்பு. மறுபடியும் அவர் ஏதாவது பதில் சொல்றீங்களா இல்ல குடிக்கவா? ஆமாமா, அவர் அடிக்கடி கொஞ்சம் பாராட்டு வர. என்ன அதான் பதில் சொல்லவே இல்லையா சார் நீங்க? அது பதிலே அது கிடையாது. பதிலே இல்ல சார். யாருமே உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் யாருக்கும் கொடுக்கல. சோ நீங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காவது கொடுத்த அல்வா இல்ல உங்களுக்கு யாராவது நீங்க வாங்கின அல்வா? அங்க பாருங்க அவங்க சச்சின் சிரிக்கிறாரு. வாழ்க்கையில நீங்க வாங்கினதா இல்ல கொடுத்ததா சார்? வாங்கினதா? நீங்க அந்த கில நமக்கு தான் நிறைய அடுத்து வர நமக்கு தான். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடிக்க வேணாம், ஆனா சச்சின் பதில் சொல்லிட்டா நீங்க குடிக்கணும். அது பதில் சொல்லாமே அவருக்கு மட்டும் குடிக்க வச்சிடலாமே. ஏங்க அவர் சொல்லி ஏங்க அவருக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு சார் அவரு. அப்படிலாம் இல்ல. ஓகே சார், சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். இந்த அல்வா பயங்கரமான அல்வாவா இருக்கும் போல. இல்ல அது மொத்தம் 3 அல்வா வச்சிருக்கீங்க. அல்வாங்கிறது ஒரு பெரிய மேட்ரு. அல்வாவுக்கு பின்னாடி தனியாக ஹிஸ்டரியே இருக்குது. அது ஒரு ஞானப்பழ கதை மாதிரி. இந்த ரகுவரன் சொல்ற மாதிரி அதெல்லாம் நான் கேட்கல. அதை உள்ள வைக்குமாறு அதையே குமார் எடுக்க நான் கேட்டது அல்வா கொடுத்துருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல இருக்கும் அப்படின்னீங்க. மேல வந்து கம்பெனி ரூல்ஸ் படி ஆல் தி பெஸ்ட். நீங்க லைட்டா குடிச்சுதான் ஆகணும். நீங்க நான் சச்சின் கிட்ட கேட்டுக்கிறோம். கம் ஆன் சார், யூ கேன் டு இட். ஆனா நல்லதுதான், குடிக்கலாம் தான் சார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போல சார். என்ன சார் இவ்வளவு டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க? உண்மையிலுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது சார். இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு படத்துல ஐஸ் கட்டியில படுக்க வச்சப்ப சிரிச்சிட்டு இருப்பாரு. ஜூஸ் கொடுத்தவே குடிச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு பிடிக்கல. இது வந்து நல்லாலன்ற மாதிரி ரியாக்ஷன் குடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். முடிச்சு அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல, எனக்கு கொடுத்துருங்க. ஃபுல்லா குடிச்சிட்டாரு சார். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இப்ப அல்வா யார் கொடுத்தது? நல்லா ஏங்க புரிய வைங்களேன். அல்வா மேட்டர் எனக்கு புரிய வைக்க முடியாது. இது நானே சொல்லிருப்பேன். அவர் அல்வா மேட்டர் கேக்குறாரு. அல்வா மீன்ஸ் இன் தமிழ் prank you, that means I gave you alva. Nice. Pranks, cheat, anything. If I lied to you, I cheat you. So he drank the juice and gave us alva. ஆமா. Sir is genius. In Tamil we will say எனக்கு அல்வா கொடுத்துட்ட அப்படின்னு. சார் ஆனா brilliant சார். சூப்பர் சார். சூப்பர் கலக்கிட்டாரு. சரி இதுக்கு வந்து ஸ்பெஷல் அப்பீர். அதான் இவர் சொல்ற சார் ஹெல்த் கான்ஷியஸ் நிஜமாவே. அதனால அவருக்கு பிடிச்சிருச்சு போல. அப்படியா? ஆமா ஆமா. இன்னொரு கிளாஸ். You want to drink? ஆமா. இன்னொரு கிளாஸ் அவருக்கு கொடுத்துருங்க. சச்சின் நீங்க சொல்லுங்க அந்த அல்வா என்ன மேட்டர் அது? இல்ல சும்மா இப்ப அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணலனாலும் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு தெரியும் முடியல, அது இன்னும் டைம் எடுக்கும். ஆனா நான் வந்து அது முடிஞ்சு 2 நாள் ஆச்சுங்க. ஆனா 2 நாள் கழிச்சு அந்த ஒர்க் பண்ணிருப்பேன். சோ அதெல்லாம் அல்வாவா கன்சிடர் பண்ணப்படலாம். பீங் ஏ கேப்டன் ஆஃப் தி ஷிப், டைரக்டரா மியூசிக் டைரக்டர் சச்சின் இருக்காப்ல, அஜித் தேஜ் அண்ட் ஸ்வேதா. ஸோ இந்த 3 அல்வா நீங்க இதுல வந்து அல்வா யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யார் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும்னா? இப்போதைக்கு அல்வா வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா இப்பதான் கசப்பு சாப்பிட்டுருக்காங்க, இனிப்பு சாப்பிட்டா டேலி ஆயிடும், அதனால அவங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பருங்க. அதாவது நீங்க சொன்ன ஒர்க் ஷாப்ன்றது நான் நம்பல, ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். இப்போ சார் எனக்கும் சொல்லி
அஜிதேஜும் குடிக்காம வச்சுட்டாரு. அது குடிக்க விடாம பண்ணிட்டாரு பாருங்க. ஆமாங்க. He saved. Top Nice. shit. அப்ப ஒரே ரெண்டு கல்லு பேருமே ரெண்டு ரெண்டு மாங்க. கண்ணு தான். That's why he's genius. Yeah. என்னங்க டக்குன்னு ஒண்ணு கூட்டிட்டீங்க. சூப்பர் சூப்பர் ஒண்ணு கூட்டிட்டாங்கயா. சூப்பருங்க. ஸோ ஸ்வேதா நீங்க எரேஸ் பண்ணதான் சொல்லாம விட்டீங்க. மறக்க முடியாத அல்வா நீங்க வாங்கினது குடிச்சிட்டேன்ல. லைஃப்ல. இது வந்து நார்மல் தான் உங்ககிட்ட. அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இனிமே கிடையாது திரும்ப. நீங்க கொடுத்த அல்வா இல்ல வாங்கின அல்வா? ஐயோ, ஆ அல்வா வாங்கியிருக்கேன். கொடுத்ததுக்கு ஏன் இல்ல ஐயோ? இல்லங்க, குடுக்கலங்க, வாங்கியிருக்கேன். ஆஃப் கோர்ஸ். நம்புற மாதிரி தெரியலையே. நீங்க என்ன ரொம்ப பார்த்தா அப்படி கிளவரான ஒரு தெரியுதா? ஆள். என்ன பார்த்தா அப்படி ஓகே, தெரியுதா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காவது கொடுத்துருப்போம்ல. சரி ஓகே, வாங்கினது இல்ல இல்ல, தப்பிக்கிறதுக்காகவும் கொடுத்தது இல்ல. நீங்க வந்து மெய்யழகன் தான். கீழே வாங்க, நீங்க வாங்கின அல்வாவை சொல்லுங்க எனக்கு. மெய்யழகன் இல்ல, மெய்யழகி. மெய்யழகி. சாரி சார், ஒரு டைரக்டர் பக்கத்துல வச்சுட்டு ஏதோ ஒரு மீம் ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன். ஆஃப் கோர்ஸ், வேற என்னங்க இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப் அல்வா தான். அப்படி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன உங்களையே வா, நீ விட என்ன- மாட்டீங்க. என்ன இங்கேயே இந்த 3 பேரை விட மாட்டீங்க. விட எப்படி நீங்க வந்து அப்படி விட்டு வச்சீங்க அவரை? நீங்க புரியல. வேணாங்க, நல்லா இல்லைன்னா எதுக்கு புடிச்சு வைக்கணும்? ம். அவ்வளவுதான். தள்ளி விட்டீங்களா? அல்வா கொடுத்துட்டாங்க. தள்ளி விட்டீங்களா? அல்ல அல்ல, எதுக்குடா வச்சிருக்கணும் அப்படின்னு தள்ளி விட்டாங்க போல. ஆமா, அதான் அல்வா வாங்கியிருக்கேன். ப்ரொஃபஷனல் அல்வா. ஏதோ ஆடிஷன் போய் ரோல் ஓகே பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய, அது அல்வாவா கன்சிடர் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா 1008 அல்வா இருக்கு. நம்ம வச்சு அந்த மாதிரி கிடையாது. பட் நிறைய அப்படி நடந்திருக்கு. ஸோ அது அல்வா வேண்டாம். பட் இது வேணா இது வந்து அல்வா. ஒரு பெரிய அல்வா. வாங்கிட்டேன். அஜித், நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்கின அல்வா. Hello means ஏங்க Cheating. திருக்குறள் மாதிரி இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண. if someone cheated you Cheated you. okay. Cheated you During this shoot. No, lifeல. during the shoot அப்ப ஏதோ இருக்கு. இல்ல, இல்ல. இந்த ஓகே, during the shoot நிறைய people cheat பண்ணிட்டே. But பண்ணிட்டீங்களா? இல்ல. but I forgot. பண்ணிட்டாங்க. தாங்க. அவரு பண்ணிட்டேனா பண்ணல. பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே He thought you gave. பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஓகே. But I forgot. அப்ப ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அவர் நிறைய அல்வா வாங்கியிருக்காரு. முடிச்சுக்கலாம் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ இவர் மேலதான் ஒரு டவுட்டா இருக்கு. சோ இன்னொரு ஒரு டீம் மட்டும் தான் பாக்கி, செஞ்சா டீம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அது நீங்க எடுத்துருங்க, உங்களுக்கு நாங்க டெடிகேட் பண்றோம். It's எங்களுக்கு nice, ரெண்டு no? டீ இருக்கு. 2 டீயா? ஆமா, செஞ்சா டீ அண்ட் ஜிஞ்சர் டீ இருக்கு. சரி, லாஸ்ட் அவருக்கு டெடிகேட் பண்ணிடலாம். யாருக்கு? உங்களுக்கு. செஞ்சா டீ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்வேதா தான் வந்தாங்க, அதனால நீங்க தான் செஞ்சா டீ அண்ட் ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ அது உங்களுக்கு. எது செஞ்சா டீயா? ஏங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்கட்டும்ங்க. ஒன்று கூட்டிட்டாங்க. ஓகே, ஜிஞ்சர் டீ. நான் கேட்க மாட்டேன், என்ன நீங்க அசிங்கமா கேட்பீங்க, அதனால கேட்குறேன். இதுல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஓ, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸா? இல்ல. ஓ, இல்ல. டம் டம் சவுண்ட் ஆமா, கேக்குது. உங்களுக்கு ஹிண்ட் தரேன். ஒன் டைம் எரேசர். இப்ப பென்சிலா? இல்ல, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. கீ. நீங்க சொன்னதுல பாதி கரெக்ட், ஆனா இதுல அது கிடையாது. உங்களுக்கு பூட்டா? வந்திருக்கிறது பேட்டரி. பேட்டரி. அந்த 7 நாட்கள்ல த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் யாரு? டைரக்டர். டைரக்டர். ஓகே சார். என்ன சார் நீங்க சார்ஜ் கம்மியா ஆக மாட்டீங்க போல சார். ஆமா, பேட்டரி இருந்தா தானே லைட் எல்லாம் எரியும். கரெக்ட். ஆனா அவர் உங்களை லைட்ன்ட்டாரு, பரவாயில்ல. சரி, லைட் தானே இல்ல. அவங்க உங்களை Light வாங்க சொல்லியிருக்காப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க டியூப் லைட்டுக்கு போயிட்டீங்களா? லைட் தான். நீங்க நல்லா not கவனி- tube light. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் லைட்னு தான் சொன்னேன், டியூப் லைட்னு சொன்னது சச்சின். நான் வாயவே திறக்கல, நான் சைலண்டா தாங்க இருந்தேன். லைட் Tube தானே light ன்னு சொல்ல பிரைட்டா முடியுமா? இருக்கும். அது ஆமா. அப்படி சொல்றாரு சார். ஓகே சார். ஸோ எப்படி சார் அந்த எனர்ஜி கீப் அப் பண்ணிருக்கீங்க த்ரூ அவுட் த ஃபிலிம்? இருந்துதானே ஆகணும். அப்பதான் அந்த படம். ஆமா ஆமா ஆமா. ஒரு உதாரணத்துக்கு second வந்து கூட இப்ப dry ஆக நம்ம மாட்டாரு. கொடைக்கானல்ல ஷூட் பண்ணும்போது வெதர் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. ஓ மை அதெல்லாம் காட், இருக்கு. எஸ். அது So, சொல்லி ஆகணும் அந்த சார். டைம்ல வந்து எல்லாருமே அந்த எனர்ஜியோட தான் இருந்தாகணும். எல்லாருமே அப்படிதான். சார் நீங்க குடிச்ச அந்த ஆக்ஷன் பார்த்தே தெரியும் நீங்க கொடைக்கானல்ல எப்படி சார்ஜா இருந்தீங்க அப்படின்றது என்னால ஒரு guess பண்ண முடியாது. ஜர்க்கின் கூட போடல அவரு. அவ்வளோ ஆமா. இதுல இல்ல இருந்தாரு. அவங்க 2 பேருமே இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு 2 நாள் காய்ச்சல். ம். அப்படியே டேப்லெட் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்ல கூட இல்லை, பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு காய்ச்சல்னு. நான் கேட்டேன், ரெஸ்ட் எடுக்கணுமான்னு. நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. ஸோ பேட்ரி லைட் இருந்தது. லைட். அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு ம். காஸ்டியூம்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுல்லாக குளிர், ஆமா கிளைமேக்ஸை சொல்லக்கூடாது, ம். கண்டென்ட்டை சொல்லக்கூடாது. ஆமா. பட் அதையும் மீறி ஒரு விஷயம் வந்தது. அது ஒரு பயங்கரமாக டாலரேட் பண்ணாங்க. ஷார்ட் முடிஞ்ச உடனேயே
மேலே ஷால் போட்டு போத்திக்கிட்டு இது பண்ணுவாங்க. மறுபடியும் ரெடின்னு உடனே மறுபடியும் அதை எடுத்துருவாங்க. மறுபடியும் ரொம்ப குளிரில் 2 டாலரேட் பண்ணி பேத்துக்குமே ஃபீவர் தான். ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ இந்த பேட்டரிக்கு கரெக்டான லைட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டான இருந்துச்சு. ஸோ சச்சின் அவரை நீங்கள் சச்சின் வந்து எனக்கு பேட்டரிக்கு இன்னொரு ஒரு பேட்டரி சப் பேட்டரி பேட்டரியை சார்ஜ் பண்ணுற ஒரு பேட்டரி பேட்டரிக்கே சார்ஜ் பண்ணுற ஒரு லாங் லாஸ்ட் இல்லை எனக்கு பிகினிங்லேருந்து சப்ஜெக்ட் இன்னும் 2 பேட்டரி போட்டால் இன்னும் சார்ஜ் ஆகும் இல்லைங்க அந்த மாதிரிங்க அவரு. ஓகே. பேட்டரி இல்ல இவர் ஒரு இது லைன் சொன்னார்ல இப்போ அது எனக்கு அது டேக் லைனுங்க. அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா சொன்னா பிராண்டிங் ஆயிடும். அதனால ரெஃபரன்ஸ். ஆமாங்க. இப்போத்த ட்ரெண்டில் படி இப்போ இந்த கதை ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் படி பண்ணும்போது நான் ஒரு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணேன். அது எப்படி பசங்களை லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தது சச்சின். ஸோ அதனால் கதை கூடயே ட்ராவல் பண்ணதால எங்களுடைய மியூசிக்கு ஆர்ஆர் எல்லாமே வந்து அவர் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. அவருக்கு ஈஸியாக இருந்தது, எனக்கும் ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு கோ டைரக்டராக இருந்தேன். அப்படி கேமரா வைஸ்லேயும் வந்து நிறையா விஷயங்களை இன்புட் நிறையா இதை கொடுத்தேன். அப்படி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக சன் மூலமாக. சூப்பர். இந்த பேட்டரிக்கே ஒரு பேட்டரி இருக்கிறது. அதனால அவர் வந்து இன்னொரு பேட்டரின்னு சொன்னது அதான் ரீசன். லாஸ்ட்டாக வந்து இந்த சென்சா டீ மட்டும் தான் பாக்கி இருக்கு. எடுங்க. அதே எனக்கு தான் நான் கன்ஃபார்ம். உங்களுக்கு தான் கன்ஃபார்ம். ஒன்றும் கூட்டிட்டாங்க. இல்லை கேளுங்க அப்ப. அதுதான் கேட்க வந்தேன். ஆ ஓகே. உங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா இப்படிதான் நீங்க கேட்டீங்க. ஆமா. எல் கிச்சன். சரி எல் லவ் என்ன கேட்க போறீங்க நீங்க அதுல? அவரே வந்துட்டார் பாத்தீங்களா? எல் லவ். எல்ல தலையில பிடிச்சா 7. யோ சிதர் அந்த ஏது யோவா? ஐயோ 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 மாத்துறாங்க பாத்தீங்களா? யோன்னு சொல்லிட்டு ஐயோ. சத்தியமா இல்ல. அதை எடுங்க. அதை எடுங்க. சத்தியமா இல்ல சார். இவங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. யோ ஐயோ அப்படின்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல. C7. அதாவது எல்லுன்னு வச்சு லைஃப்ல அதாங்க ஓகே. அந்த 7 நாட்கள் படம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நான் வந்து இந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தாங்க. அதை தாண்டி வந்து நம்ம இங்க இவ்வளவு நேரம் பேசினதுல நீங்க எமோஷனலா ரொம்ப ஆர்கானிக்கா அதை சொல்லும்போது உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், சூப்பரான ஒரு அவுட்புட்டா அது வந்திருக்குன்றது தெரியுது. பட் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு லைக் பாக்யராஜ் சாருடைய பற்றையிலேருந்து வந்ததுனால அது இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ். நீங்கள் அது எமோஷனலாக சொன்னதுனால அந்த ஒரு மெசேஜ் என்னன்னு நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். பயங்கரமாக நல்லா தான் வந்திருக்கும். ஓகே நைஸ். நைஸா நல்லா வந்திருக்கும். அதாவது நான் என்ன கேட்கலாம்னு நினச்சேன்னா என் வாழ்க்கையிலே அமையாத ஒன்று என் லவ் இந்த மாதிரிலாம் என் லைஃப்ல இந்த வருஷமாவது அமையுமான்னு கேட்கலான்னு வந்தேன். சார் வந்து அதை செவனமாக்கி படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. இந்த ஒரு கீச்சனுக்கே இவ்வளவு கிரியேட்டிவா வச்சிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. இல்ல உண்மை நிறைய விஷயங்கள் உள்ள படத்துல இருக்கு. நீங்க போய் பார்த்தா தெரியும். எதுவுமே நாங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடாதுன்றனால முடிஞ்ச அளவுக்கு we are trying to stay humble. வந்து செட்டில் ஆமா. ஆனா மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா you will have a new experience. புதுசா யூசுவல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாம we have tried something new. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு இந்த மூவி வந்து உண்மையாலுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுல வந்து 100% நான் சொல்றேன். நான் அதுக்கு மேல சொன்னா இது வேணா எடுத்துக்கோங்க ஹிண்ட். ஓகேங்க நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சொல்லுங்க. இப்போ என் ஃபேஸை பாருங்க நல்லா ஒரு 3 செகண்டுக்கு. அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது. ஸோ இந்த வருஷம் எனக்கு இந்த லவ் அமையுமா அமையாதா? உங்களுக்கு என்ன நான் சொல்லணுமா? உள் மனசு என்ன தோணுது? அந்த வடிவேல் இப்படி பார்த்துட்டு சரி உங்களுக்குள்ள பாக்குறாரு ஏன் அப்படி? சரி நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க அதனால அமைஞ்சிரும். ஆசை கேள்வியா 3 மாசத்துல ஏன் அமையணுமா உங்களுக்கு? சரி ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு அமையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்களேன். 3 மாசத்துல அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு உங்களுக்கு அவ்வளவு லக் இருந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்துரும் உங்களுக்கு. ஒரு 5 months 2 months எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஃபெப் வரைக்கும். ஃபெப் 14 வரைக்கும். ஃபெப் 14 வரைக்கும் இன்னும் 14 உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே சூப்பருங்க சார். நீ கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சார் நீங்கள் உங்களுடைய லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லா கிரியேட்டருமே வந்து அவங்களுடைய லவ் ஸ்டோரி அவங்களுடைய ரொமான்டிக் திங்ஸ்லாம் தான் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ்வோட தாக்கம்லாம் இருக்கும். அதை தான் வந்து ஹீரோ ஹீரோயின் கதையெல்லாம் எழுதுவாங்க, சீன்ஸாலாம் அமைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நிஜமாலுமே சார் ஒரு லவ்வர் பாய். நல்ல சீரியஸாகவே நல்ல லவ்வான பர்சன். சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்க. அவங்க சன் நான் என்கிட்ட கேளுங்க. அது அதான் லவ் பத்தி அவர் சொல்லுவாரு. செம ஜாலி டைப் அப்பா. வீட்ல எப்பவுமே ரொம்ப ஃப்ரீடம் தான். அம்மா கிட்டயும் சரி எங்க கிட்டயும் சரி என்னோட சிஸ்டர் கிட்டயுமே சரி எப்பவுமே அந்த ஜாலி டைப் தான் இருப்பாங்க. ஹி இஸ் வெரி ரொமான்டிக் பர்சன். என்ன சார் என்ன பண்ணிருக்காரு ரொமான்டிக் பர்சன்? நீங்க
அப்படிலாம் எப்படி அதை எப்படி சொல்லுங்க. ஏதாவது நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாரு. சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆ, வீட்ல Care. கேர் கொடுக்கறதா இருக்கட்டும், பாத்துக்கிற விதமா இருக்கட்டும், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அம்மான்னு மட்டும் இல்லை, எங்ககிட்டயுமே சரி, என்கிட்டயும் சரி, என்னோட சிஸ்டர் கிட்டயுமே சரி, ஒர்க்னா மட்டும் தான் சண்டை போட்டுப்போம். மற்ற டைம்ல எல்லாம் ஜாலியா தான். ஜாலியா இருப்போம். சார் உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். எங்களுக்கும் தெரியாது. ஆமா சார், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கா யார் யார் சார்? யார் யார்? இருக்கா சார்? இருக்கு, அந்த அந்த சரி, smile தானே இருக்கு. அந்த சரி. smile தானே இருக்கு. அதான் இல்ல, இல்ல, அதான். சரி இப்ப நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. அஜித்துக்கு வந்து தமிழ் தெரியாது, இதுக்கு மட்டும் இருக்குது ஆ, இருக்குது. அந்த ஸ்மைல்லே தெரியுது தெரியுது இருக்குங்கறா. இருக்குது அப்படின்றாரு. ஓகே சார், இப்போ நான் உங்க வைப்ல வரேன். அந்த 7 நாட்கள் ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் லவ்? யோ நைஸ். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் லவ் வந்து அந்த 7 நாட்கள். அந்த நாட்கள் படம் பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 5வது 6வது இருந்து நான் படிச்ச ஒரு 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். படிக்கும்போது அந்த நாட்கள் வந்தது. அதனால அந்த லவ் ஞாபகம். சார் நான் அழுதுருவேன் இதுக்கு மேல. உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்கன்னா, அந்த நாட்கள் லவ் பத்தி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. ஆமா நல்ல படம் அப்படின்றாரு. ஓகே சும்மா லைட் தெளிச்சு விடுங்க சார். சொல்லுங்க சார். வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. நீங்களே கோர்த்து விட்டுருக்கீங்க போல இருக்கு. நீ பாருங்க, பார்த்துட்டு இருக்கிற சாருடைய மனைவி இருக்கலாம். அதான் இது வந்து ஒரு கண்டென்ட்காக சொல்றாரு. பிராங்கா கூட இருக்கலாம். பாதை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அது அந்த 7 நாட்களோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல கிடையாது. 7 ஜென்மம் உங்களோட தான். அப்படி எப்படியாவது லிங்க் பண்ணி வந்திருக்கேன். இதுக்கு மேல நீங்க சொல்லலாம். அது ஒரு முக்கியமானது. அப்படிலாம் எந்த லவ்வுமே கிடையாது நமக்கு. சார் கண்டிப்பா இல்ல சார். நீங்க Okay. cute இல்லாம boy. இருக்காது. இல்லாம இருக்காதுல்ல. ஆமா இல்லாம இருக்காது சார் கண்டிப்பா. ஒரு 6வது 7வது ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்ட், அது கூட 7th ஸ்டாண்டர்ட். 7th ஓ அது கூட 7th. ஆமா. 7 நாட்கள்ல தான் வருவீங்க. ஆமா. ஓகே 7வது படிக்கிறப்ப Yes. அது படிக்கும்போது கோயிட்டு தானே, சின்ன குழந்தைங்க தானே. சிலர்லாம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அவங்கள மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஏன் பார்க்கணும்னு தெரியாது. பட் ஒரு குறிப்பிட்ட நபர்களும் பார்ப்போம்ல. அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் லவ்னு சொல்றதா எப்படின்னு சொல்றது தெரியாது. சார், ஒரு 6வது 7வது படிக்கும்போது சார் நீங்க என்ன ஏஜ் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும், ம் அதை நம்ம லவ்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அஃபெக்ஷன் எடுத்துக்கலாம். ம் அவங்களுடைய துருதுரும் தன்மை அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆக மொத்தம் நீங்க வந்து இப்ப நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க எனக்கு. ஆஹா, அதானே. அதுல இருந்து எனக்கு என்னன்னா ஒரு ஹிண்டா கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட நபர்னு சொன்னாவது பரவாயில்ல, குறிப்பிட்ட நபர்கள்னு இருக்காரு. அதுதான் எனக்கு இடிக்குது. அங்கேயும் ஒரு 7 பேர் உண்மையெல்லாம் கிடையாது, உண்மைதான். நீங்க கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் லவ். ஆமா, அவங்க செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் கேட்கலையே. பெஸ்ட் நீங்க லவ். ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ் கேட்க வந்தா 7 8 எல்லாம் கேட்கல அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் பேராவது சொல்லுங்க, அவங்க பேராது. அதெல்லாம் நேரம் ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல. ஆட்டோகிராஃப் படம் மாதிரி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. அது மாதிரிலாம் ஞாபகம் இருக்கிற இதெல்லாம் கிடையாது. ஓகே மேபி ஏடி ஆன இல்ல கரெக்ட். அவங்க பேர் ஜெயா. ஓ வாவ். இது ஜெயா டிவி இல்லையா? ஓ எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. தட்ஸ் வைஸ். கத்துக்கணும் ப்ரோ. யா இல்ல நீங்க அது கேட்கும்போது நான் ஆக்சுவலா வந்து அது பேரு அவங்க இது வந்து ஃபுல் நேம் தெரியல. பட் ஐ திங்க் சின்ன வயசு, அது ஒரு 6வது 7வது படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இது பார்ப்போம் இல்லையா, அந்த வேலை பார்க்கும்போது அது ஒரு இது கிளாஸே பார்க்கும் அந்த பொண்ணு. ஆமா. ஆனா ஜெயா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. பட் அது கோஇன்சிடென்ஸா கரெக்டா இன்னைக்கு இங்க இருக்கிறது கரெக்டா செட் ஆகுது. ஓகே சிங்க் பண்ணிட்டாருங்க. நைஸ் நைஸ் சூப்பர். அப்ப இந்த 2வது 3வது லவ், 2வது ஸ்ட்ரைட் அண்ட் 7 தான கேட்டிங்க. 7 அதுலயும் 7 7வது லவ். 7வது லவ் அப்படிங்கலாம் கிடையாது. நீங்களே ஆன்சர் சொல்லி அதுல ஒரு 70 இருக்கு நினைக்கிறேன். அப்படி 7வது லவ் ஒண்ணு கிடையாது. பட் இங்க பாருங்க சைலன்ஸ். நீங்களே ஆன்சர் சொல்லி வீட்ல மாட்டிக்க. மாட்டிக்கிட்டீங்க. அதுதான் எனக்கு அதை கவனிச்சிட்டேன். ஓகேவா? இல்ல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த 7வது லவ் தான் இப்ப என் லைஃபா இருக்குன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அது அவர் சொல்லல. இல்ல இதுக்கு மேல நான் எனக்கு ஒரே ஒரு லவ் தான் இருந்திருக்கு. 7 ஜென்மமா. ஆனா என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஸ்வேதாவே பேசுறது. அவருக்கு அப்படித்தான் இருக்கும், இவருக்கு இப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். ஸ்வேதாவே பேச சொல்லிட்டு இருக்குது. எங்கிட்டு போனாலும் கிச்சனுக்கு நான் வந்துருவேன்ன்ற மாதிரி அவங்க தயாராயிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட்டா நீங்க வந்து அந்த 7 நாட்கள் படத்துல எப்படிலாம் ஒர்க் பண்ணீங்கன்றத பத்தியும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் பத்தி சொன்னீங்க. நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் இருந்தது. ஸோ ஜெயா டிவி டீம் சார்பா அந்த 7 நாட்கள் டீமுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சாய் வித் செலிபிரிட்டி ஷோக்கு நீங்க வந்ததுனால நாங்க வந்து ஒரு மெமரியா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ சாய் வித் செலிபிரிட்டி எங்க ஷோக்கு நீங்க வந்ததுனால மெமரியா வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணி தர போறோம். நாங்க வந்து ஒரு மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் ஃப்ரம் தி டைரக்டர். எஸ். அதுவே ஒரு 7 ஸ்டைலில் தான் போடுவார்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்கும் பாருங்க. அப்படியா?
தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு டீம் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒரு ஸ்வீட்டான உங்களுடைய சிக்னேச்சர்ஸும் போட்டு கொடுத்துட்டீங்க. எங்களோட மெமரியில் இருக்கும். அந்த 7 நாட்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக பெரிய அளவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you தேங்க்யூ. so much.